1218 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சூப்பரான ட்ரிபிள் பெட்ரூம் வீடுங்க. கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோட்டில் வெறும் 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஸ்கூலு, பஸ் ஸ்டாப்பு, மார்க்கெட்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரைம் லொகேஷனில் கார் பார்க்கிங் வசதியோட. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல். உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சேனலில் நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ப்ராப்பர்ட்டி பற்றின மற்ற விஷயங்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிளாட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோட்டில் வேளாம்பாள் ஸ்கூலுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வெறும் 200 மீட்டர்லேயே இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்குதுங்க. 3 பெட்ரூம், ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால், ஒரு கிச்சன், 3 ரெஸ்ட் ரூம், 3 பால்கனி, ஒரு கவர்டு கார் பார்க்கிங்கோட விற்பனைக்கு வருதுங்க. வீடு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, லிஃப்ட் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்க்கிங் ஏரியா. மொத்தமே இந்த ஃப்ளாட்டில் 4 வீடு தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடுங்க. நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வீடு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. வாங்க வீட்டுக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். வீடு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. வடக்கு பார்த்த வாசல். வீடு அருமையான வீடுங்க. நீங்கள் ஒரு வேளை வாங்கி வாடகைக்கு விடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா சூப்பரான ஒரு வீடுன்னே சொல்லலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 2 வீடுங்க. நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கிற வீடு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. வாங்க போகலாம். வீடு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் இருந்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீடமாக உணர்வீங்களோ அதே உணர்வை இந்த வீடு உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது ஒரே ஒரு வீடு தாங்க. நிம்மதியாக நம்ம இருக்கலாம். ஓகே, நம்ம இப்போ செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீட்டை நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிங்கிளாக ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ரூம் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இந்த ரூமை செப்பரேட்டாக நீங்கள் வேற ஒருத்தருக்கு வாடகைக்கு விடணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக விட்டுக்கலாங்க. ஏற்கனவே இந்த ரூமை வந்து வேற ஒருத்தருக்கு வாடகைக்கு தான் விட்டுருந்தாங்க. ஏன்னா இது தனி ரூமுங்க, வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம், பால்கனி வசதியோடு இருக்குது. உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்க தனியாக ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூம் அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க. அல்லது இந்த ரூமை நீங்கள் தனியாக ரெண்ட்டுக்கு விடுறதுனாலும் விட்டுக்கலாம். உங்களுக்கே செப்பரேட்டாக தேவைப்படுது ஒரு ரூம் அப்படின்னாலும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ரூமுடைய அட்டாச்சு ரெஸ்ட் ரூமுங்க. நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூமு, வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து இந்த ரூமோட ஃபுல் வியூ பாருங்கள். நல்ல பெரிய சைஸ் ரூமுங்க. ரூம் நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குது. லெஃப்ட் ரைட் 2 பக்கம் பாருங்கள், பெரிய பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் டைப்பு தான், ஈஸியாக தள்ளிக்கலாம். இந்த ரூமை உங்களுக்கு 3வது பெட்ரூமாக ஆல்ட்ரேட்டும் பண்ணிக்கலாங்க. ஓகே, பால்கனி பார்த்துடலாம். வீட்டுக்கு நியர்பைலேயே ஜஸ்ட் 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ஸ்டாப்பு, சூப்பர் மார்க்கெட்டு, மெடிக்கல் ஷாப்பு, ஸ்கூலுன்னு எல்லா வசதியும் பக்கத்தில் இருக்குங்க. குறிப்பாக வேளாம்பாள் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே எனக்கு வீடு வேணுங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ரூமில் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்க பார்க்குறதுக்கு. நேராக வாங்க வீட்டை போய் பார்த்துடலாம். வீடு நான் சொன்ன மாதிரி வடக்கு பார்த்த வீடுங்க. சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர், ஃப்ரேம் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட்டு. நேராக உள்ளே வாங்க பார்க்கலாம். உள்ளே வந்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. பெரிய சைஸ் லிவிங் ஹால். லெஃப்ட் சைடில் கிச்சன், ரைட் சைடில் 2 பெட்ரூமு, ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. இங்கேருந்து ஃபுல் வியூ பாருங்கள். இந்த வீடு நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான வீடு. ட்ரிபிள் பெட்ரூம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த ரூமை தான் பார்த்துட்டு வந்தோம். அதோட சேர்த்தினா ட்ரிபிள் பெட்ரூமு. அது செப்பரேட்டாக விட்டுட்டு இதை மட்டும் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் வீடுங்க. ஹாலில் 2 விண்டோ, ஒரு பால்கனி கொடுத்ததுனால ஹால் நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பால்கனிங்க. வீடு பெரிய வீடுங்க. ஏன் பெரிய வீடு அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த வீட்டோட பில்டப் ஏரியா 1218 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. யூடிஎஸ் 610 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. இது மாதிரி வீடு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. ஏன் சொல்கிறேன்னா, முழுக்க செங்கல்லையும் ஆத்து மணல்லையும் கட்டின பில்டிங் இதெல்லாம். ஓகே, அடுத்ததாக வாங்க நம்ம கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் பாருங்கள், நல்ல பெரிய சைஸ் கிச்சன், நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. லாஃப்டி செல்ஃப்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. வாங்க அந்த சர்வீஸ் ஏரியாவை பார்த்துடலாம். ஒரு ஸ்லைடிங் டைப்பில் பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, இருங்க புஷ் பண்ணலாம். ஓகே, வியூ தெரியுதா? ஸோ இங்கேருந்து மெயின் ரோடே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் நேரில் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு நெட் அடிச்சிருக்காங்கங்க, ஒரு கொசு வராது. விண்டோ ஃபுல்லாகவே உங்களுக்கு நெட் அடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? நல்லா கிச்சன், பெரிய சைஸ் கிச்சன் நம்ம பார்த்துட்டோம். லாஃப்ட் செல்ஃபில் நான் சொன்ன மாதிரி தாராளமாக கொடுத்துருக்காங்க. பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க, நல்லா கிச்சன் வெளிச்சமாக இருக்கிறதுக்கு. வாங்க அடுத்ததாக பெட்ரூமெல்லாம் பார்ப்போம். இங்கேருந்து ஹாலோட ஃபுல் வியூ பார்த்துருங்க. நல்ல பெரிய ஹாலுங்க இல்லை? வாங்க அடுத்ததாக பெட்ரூம் பார்த்துருவோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக தெரிகிறது பெட்ரூமுங்க. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமு. நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமும். ஸ்லைடிங் டைப்பில் விண்டோ கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டு, செல்ஃபு, ஏசி ப்ளக் பாயிண்ட் எல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீடு நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு எந்த செலவுமே இருக்காது. ரீசேல் வீடு வாங்குகிறோம், ரெனோவேஷன் எல்லாம் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீட்டாக க்ளீன் பண்ணாலே போதும், நீங்கள் உடனே குடி வரலாம் வீட்டுக்கு.
இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம். அடுத்ததாக தேர்ட் பெட்ரூம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாங்க. இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம் இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. நல்லா ரெஸ்ட் ரூம் பெரிய சைஸாக தான் இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணணுங்க, இன்னும் நல்லா டீப் க்ளீன் பண்ணணும். அப்படி பார்த்தா வீடு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது 3வது பெட்ரூம். நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம், நல்ல காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்குது. இந்த பெட்ரூம்லேருந்து அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டு, செல்ஃபு, ஏசி ப்ளக் பாயிண்ட்டு, அட்டாச் ரெஸ்ட் ரூம் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. வாங்க அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாம். இது வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ராப்பர் வென்டிலேஷனோடு இருக்குது. வீடு 10 இயர்ஸ் ஓல்டு பில்டிங். நீங்கள் ரெண்ட்டுக்கு விடுறீங்க அப்படின்னாக்கா இந்த ஏரியாவில் உங்களுக்கு குறைஞ்சது 15,000 ரூபா கண்டிப்பாக கிடைக்குங்க. 15,000 ரெண்ட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது 3வது பால்கனி. இந்த பால்கனியும் பாருங்கள், உங்களுக்கு பக்கா சேஃப்டியாக கிரில் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. சரௌண்டிங்கில் பாருங்கள், சூப்பராக இருக்கும் லொக்கேஷன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஓகேங்க, ஓவராலாக நம்ம எல்லாமே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். வாங்க நேராக ஓப்பன் டெரஸ் போய் பார்த்துடலாம். உங்கள் சொந்த யூஸ்க்கு வீடு வாங்கினாலும் சரி, அல்லது வாங்கி வாடகைக்கு விடுற பிளானில் வாங்கினாலும் சரிங்க, ரெண்டுக்குமே இந்த வீடு சூப்பராக செட் ஆகும். ஏன்னா ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது இந்த வீடு. தண்ணிக்கெலாம் ஒரு குறையும் கிடையாதுங்க. இங்கே வீட்டுக்கு பக்கத்துலேயே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை கட்டியிருக்காங்க. நீங்கள் பேங்க் லோன் போட்டு வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா அப் டு 80% வரைக்கும் நீங்கள் லோன் போட்டுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ நம்ம ஓப்பன் டெரஸ் பார்த்துடலாம். செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது இதாங்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. நீங்கள் இந்த ஏரியாவில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். துணி காய வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் மாடி ஏறி கஷ்டப்படணும் அவசியமே கிடையாது. அதான் நான் சொன்ன ஸ்டார்டிங்கில் இண்டிபெண்டன்ட் ஹவுஸுக்கு கிடைக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் இங்கே உங்களுக்கு கிடைக்குங்க. ஓகே, ஃபைனலாக இந்த வீட்டோட காஸ்ட் எவ்வளோன்னு தானே கேட்குறீங்க? 40 லேக்ஸுங்க. 40 லேக்ஸுங்கிறத தம்ப்நெயிலே நான் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 40 லேக்ஸுங்கிறது கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வேல்யூ ஃபார் மணிங்க. அதுவும் நெகோஷியபிள் ரேட்டுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.